விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம போய் டீ கடையில் போய் சாப்பிட்ற மாதிரி நல்ல முறுமுறுன்னு வெங்காய போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்புக்கு 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இதான் தேவையான பொருட்கள். நம்ம இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த வெங்காயத்தை கொஞ்சம் உதுத்தி போட்டுக்கலாம். மாவு போட்ட பிறகு உதுத்த முடியாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னமாகவே கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு உதுத்தியாச்சு ஒத்தையாட்டு. நம்ம இனி மசாலா போட்டுடலாம். இதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருந்ததை போடுறேன். இது போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நமக்கு ஜீரணத்துக்கும் நல்லது. அதனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கடலை மாவெல்லாம் போடுறதுனால இந்த இஞ்சி கொஞ்சம் நிறையா போடுங்க. இதெல்லாம் காயும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த கருவேப்பிலையை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. இந்த மாதிரி மல்லித்தழையும் நிறைய போடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் பொடியை போட்டுடலாம் 1 ஸ்பூனு. தேவையான அளவுக்கு உப்பு. இது அவ்வளோத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வத்தல் பொடி உப்பு எல்லாமே வெங்காயத்தில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறட்சியாச்சு. நம்ம இது 1 கிண்ணம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அதே கிண்ணத்துக்கு 1/2 அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். அரிசி மாவு போட்டால் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் மேலே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம விரசிக்கலாம். அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலையும் நம்ம ஃபஸ்ட்டு இதை விரசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் இப்படி தெளித்து நம்ம விரசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா விரசியாச்சு. நம்ம இனி இது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிடுங்க. ரொம்ப இருத்தி உருட்ட வேண்டாம். இந்த அளவுக்கு அப்போ தான் உள்ள நல்லா வேகம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஊற்றியாச்சுன்னா எண்ணெய் நல்லா பிடிக்கும், உள்ளேயும் வேகாது. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுப்போம். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்தாச்சு. நம்ம இனி இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெயை சூடாக்கியாச்சு. இதை நல்லா மிதமான தீயில் வச்சுக்கிடுங்க. நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கதெல்லாம் இதில் போட்டுடலாம். இது முங்குற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால தான் அப்படி நிறையா வருது. கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம். நல்லா செவக்க வேகணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம இதை எடுத்துடலாம். தீ மிதமான தீயில் இருந்தால் தான் இந்த அளவுக்கு வேகம், இல்லைன்னா ஒரு சைடு கரிஞ்சிட்டு அப்படி இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இதோ நல்லா வெந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். நம்ம எல்லா வெங்காய போட்டாவையும் செய்து முடிச்சாச்சு. நம்ம காப்பி டீ போடுற டைம்லேயே செய்து முடிச்சிடலாம். சாயங்காலம் காப்பி டீ போட்டு வச்சுட்டு இதில் ஒரு வெங்காய போண்டா சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் காப்பியும் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. வணக்கம்.